அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் காலையில ஒரு சிறுவன் ஒரு மலைப்பாங்கான பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மளுடைய தாயோடு தாய் மீது கோபித்து கொண்டு நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படி என்று வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மலை முகட்டுக்கு வந்து அவன் அதனுடைய கோபத்தை மறுபடியும் வெளிப்படுத்துகிறான். நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அவனுடைய குரல் அந்த மலை முழுவதும் சென்று மறுபடியும் எதிரொலியாக நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன் என்று பல குரலாக கேட்டதாம். இதை கேட்டு அஞ்சி நடுநடுங்கிய அந்த சிறுவன் மறுபடியும் வீட்டிற்குள்ள ஓடி வந்து, அம்மா, இந்த இடம் முழுவதும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறான். அம்மா கேட்கிறார், என்ன காரணத்திற்காக அப்படின்னு கேட்ட நேரத்துல, நான் உன்னை வெறுக்கிறேன் என்று உன் மீது கோபத்துல நான் அந்த மலை மீது சொன்ன நேரத்துல நிறைய பேர் என்னிடம் திரும்ப நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு மகன் சொன்னானா. தாய் புரிந்து கொண்டு, சரி, நீ திரும்பவும் அதே இடத்துக்கு போய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இன்னும் பலமாக கத்து அப்படின்னு தாய் சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, மலைமுகட்டிற்கு சென்று நான் உன்னை நேசிக்கிறேன் என்று உரக்க கத்தினானா. எதிரொலியாக நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பல குரல்கள் அவனுக்கு எதிரொலியாக திரும்ப கிடைத்ததாம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்துல நம்ம எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் பெறப்போகிறோம். நல்லதை கொடுத்தால் நல்லதை பெறப்போகிறோம். நேர்மறையான வார்த்தைகளை நாம் கொடுத்தால் நேர்மறையான வார்த்தைகளை நம்ம பெறப்போகிறோம். ஆகவே எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் பெறப்போகிறோம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடையாக செய்ய போகிறோம். ஆகவே எதை கொடுக்கிறோம், எதை விதைக்கிறோம் என்பதில் கவனமாக இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.